சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் அந்த அரசு பொது மருத்துவமனையை கவனம் செலுத்தலை. ஆனால் நாங்கள் இப்போ 2021 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக 11 கோடி ரூபாய்க்கு அரசு கட்டிடம் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம். ஒரு டயாலிசிஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்து தாய்சேய் மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கோரைப்பாய்க்குன்னு ஒரு பூங்கா ஒன்று அமைக்கிறதுக்காக ஒரு திட்டம் இருக்குது. அந்த கோரைப்பாய்க்குன்னு தனி கவனம் செலுத்தி கோரைப்பாய் நெசவாளர்களை தொழிலை மேம்படுத்துவதற்கான ஒரு தொழில் பூங்கா அமைப்பதற்கான அனைத்து திட்டங்களும். விஜய் வருகையால் பாதிப்பு ஏற்படுமா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்தவர்கள் இன்று வரை காணாமல் போயிருக்கிறார்கள். இப்போ ஜனநாயகம் போன வெளியில் வராததுக்கு காரணமும் திமுகன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று இப்போ இந்த ஆன்லைனில் இப்போ வெளியாகிடுச்சு இல்லை, அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அம்பேத்குமார் தற்போது மீண்டும் போட்டியிடுகிறார். அம்பேத்குமாருக்காக கட்சியின் முன்னோடிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் லோக்கல் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்காக அவரை சந்தித்தோம். என்ன சொல்கிறாங்க மக்கள், என்ன எதிர்பார்க்குறாங்க? வந்தவாசி சட்டமன்ற தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுக்க விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த மக்கள் வந்து 85% பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதிகளில் வசிக்கிற மக்கள் தான். அவங்களோட தேவைகள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கு. லைக் அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதியாகட்டும், சாலை வசதியாகட்டும், போக்குவரத்து வசதியாகட்டும், அனைத்து வசதியும் வந்து நல்ல முறையில் கடந்த 5 ஆண்டு மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் போட்டதுக்குரிய தளபதி அவர்கள் கிராமப்புற பகுதி மக்களுக்கு தகுந்த ஒரு நல்ல ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்காரு. போகிற இடம் எல்லா பகுதிகளிலும் இது வரைக்கும் சென்ற இடங்களில் எப்படி 2014 நாங்கள் வாக்களிக்க சேகரிக்க போனோமோ அதுபோல் தான் எங்களுக்கு வந்து வரவேற்பும் எழுச்சியும் இருக்குது. ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 100% ஆதரவு கொடுத்துருக்கு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து பல்வேறு பணிகள் செஞ்சுருக்கிற தைரியத்தில் போகிறீங்க. இப்போ 2013 நான் அறிமுக வேட்பாளர். இப்போ வந்து நல்ல அணுகுமுறையில் நல்ல பழக்க வழக்கமுள்ள வேட்பாளராக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியான ஒரு வரவேற்பு இருக்குது. இப்போ புதுசாக என்ன வாக்கு, அதாவது கட்சி தலைமை சொல்ல அறிவிப்பை தாண்டி தொகுதிக்குள்ள நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இந்த முறை பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அவங்க கிராமப்புற பகுதி மக்கள் வந்து அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதிகள், போக்குவரத்து வசதிகள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. இப்போ பொதுவான கோரிக்கைகள் கவர்மெண்ட் அரசு பொது மருத்துவமனையை வந்து தரம் உயர்த்த வேண்டும். ஏற்கனவே வந்து 2011 21 வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் எந்தவித 1% கூட அந்த அரசு பொது மருத்துவமனையை கவனம் செலுத்தலை. ஆனால் நாங்கள் இப்போ 2021 வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடுதலாக 11 கோடி ரூபாய்க்கு அரசு கட்டிடம் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம். ஒரு டயாலிசிஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்து தாய்சேய் மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து மாவட்ட அளவிலான மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று தான் இந்த வந்தவாசி சட்டமன்ற தொகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. அது மாண்புமிகு திராவிட மாடல் துணை முதலமைச்சர் போட்டதற்குரிய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கடந்த வாரம் வந்தபோது அரசு பொது மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையை தயார்படுத்துறதுக்கு அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பது வாக்குறுதி கொடுத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மேல்மருவத்தூட்டு வந்தவாசி சாலையில் ஒரு 250 ஏக்கர் அரசு நிலம் இருக்குது. அதில் வந்து சிப்காட் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. நேற்றைய தினம் நம்மளுடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவதுன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பேசும்போது மருத்துவமனையை சொன்னீங்க, தரம் உயர்த்திருக்கிறோம், கட்டடங்கள்லாம் இருக்குன்னு. போதிய மருத்துவர்கள் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது மருத்துவ இல்லைன்னு ஆரம்ப நிலையில் அந்த குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ போதுமான மருத்துவமனை 13 மருத்துவர்கள் இங்கே நியமனம் செய்யப்பட்டு இன்றைய தினம் இப்போ பார்த்திங்கன்னா அரசு பொது மருத்துவமனையில் அனைத்து விதமான அந்த தாலுக்கா மருத்துவமனைக்கு என்ன தேவையான மருத்துவர்கள் வேணுமோ அதை வந்து நிவர்த்தி செய்யப்பட்டு இன்றைக்கி புறநோயாளிகளும் சரி உள்நோயாளிகளும் சரி அனைவருக்கும் அனைத்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. பெரணமல்லூர் தாலுக்கா வரணும்னு நீண்டகால கோரிக்கைன்னு சொல்கிறாங்க. அதிக கிராமங்கள் உள்ள பகுதி, இதுக்கு அந்த தாலுக்கா வேணும் அப்படின்னு சொல்லி. பெரணமல்லூர் வந்து தனி தொகுதியாக ஒரு தொகுதி இருந்தது. அது வந்து இப்போ 2011 அப்புறம் தொகுதி சீரமைக்கப்பட்டதில் ஒரு பாதி சதவீதம் 50% வந்து போலூர் சட்டமன்ற தொகுதியிலையும் 50% வந்து வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கி
பெரம்பலூர் தலைமையிடமாக கொண்டு ஒரு தொகுதி இல்லாத குறை வந்து அந்த மக்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வந்து கோரிக்கை என்னென்னா, ஒரு தாலுக்காவது எனக்கு கொடுங்க தலைமையிடமாக கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் கோரிக்கை. அதுக்கு நான் வந்து பல முறை சட்டமன்றத்துலேயும் நான் வந்து வலியுறுத்தியிருக்கேன், கேள்வியும் கேட்டிருக்கேன். நமது என்ன சட்ட விதி என்னென்னா, குறைந்தபட்சம் தூரம் வேணும், இவ்வளோ பாப்புலேஷன் வேணும் தான் நம்ம தாலுக்காவோட புதுசாக உருவாக்கணும்னா அந்த சட்டத்திட்டம் இருக்குது. அது 20 கிலோமீட்டருக்குள்ளே சேத்பேட் வட்டம் ஒன்று இருக்குது. அதனால் வந்து அந்த விதிக்கு அது வந்து அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அதை நிவர்த்தி செய்ய முடியல. பட் இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் வந்து அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முறை எப்படியாவது பெரம்பலூர் தாலுக்கா கொண்டு வந்து ஒரு கோட்டாட்சியர் அலுவலகமும் இங்கே உருவாக்கப்படும் என்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. தேர்தல் அறிக்கை அது வந்து இப்போ பேசப்படுது. நீங்கள் போகிற இடத்துல அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கா? நிச்சயமாக. அதாவது தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கையில் வந்து பல்வேறு தேர்தல் அறிக்கை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டபடி சொல்ல முடியும்னா, மாணவர்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அந்த 1000 ரூபாயை வந்து மிக சிறந்த முறையில் வரவேற்கப்பட்டு அது மிகப்பெரிய உதவியாக இருக்குது மாணவிகளுக்கு. ஆனால் அதை வந்து இப்போ உயர்த்தி 1500 ரூபாயாக வந்து கொடுக்கப்படுறது வந்து மிகப்பெரிய ஒரு தேர்தல் அறிக்கை. அது நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நிறைய மாணவிகளுக்கு மிக உதவியாக இருக்கிறதுக்கு அது ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை, இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்ங்கிறது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து இது தவறான வாக்குறுதி அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை கொடுத்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பெண்களும் பொருளாதாரத்துக்கு வந்து மிக உதவியாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி வந்து 2000 ரூபாய் ஊற்றி கொடுக்கப்படும் சொன்னது மிகப்பெரிய வரவேற்பு ஏற்படுத்துது பெண்கள் மத்தியில். அது மட்டும் இல்லை, இல்லத்தரசிகளுக்கு அந்த 8000 கூப்பன் லைக் வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து கிராமப்புற பகுதி மக்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாமல் ஒரு சூழல், ஒரு ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களோட கனவு திட்டம். அந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து அனைத்து கிராமப்புற பெண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இல்லத்தரசி திட்டமாக தான் அந்த திட்டம் இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இப்போ நீங்கள் வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் இது வந்து பயம்தான் இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை விட சொல்லியிருக்குங்கிற விமர்சனம் வருது. இல்லை, இதை தான் வந்து தேர்தல் தோல்விங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் இந்தளவுக்கு 8000 அந்த 1000ங்கிறது 2000 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது ஒரு விமர்சனம் வருதுல்ல. இது வந்து அவங்களோட தோல்வி பயத்தை காட்டுது. 2021 இது தான் சொன்னாங்க, எப்படி விடியல் பயணம் கொடுக்க முடியும், எப்படி 1000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே கேள்வி தான் இப்போ வந்துட்டுருக்கு. அதை பற்றிலாம் நம்ம வந்து சிந்திக்கக்கூடாது. நம்ம மக்கள் பயணத்தில் மக்கள் பணியில் தான் நம்ம வந்து தீவிரத்தை காட்டணும். எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார். அவர் பேசும்பொழுது தரம் தாழ்ந்து பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? முதல்வரை, துணை முதல்வரை அவர் சொல்கிறது எதிரி என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிற பதிலையும் அவர் வைக்கிறார். சார், அவர் வந்து நான் இன்றைக்கி எப்படியாவது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும், மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருக்கட்டும், மகளிரணி சில அருமைக்குரிய அக்கா கனிமொழியாக இருக்கட்டும், 3 பேர் 3 கோணங்களில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. இதை சமாளிக்கிறதுக்கு அவருக்கு எந்தவித தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை. அதாவது ஏதாவது ஒன்று பேசணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்காரு, ஒரு மெச்சூர்டு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. நல்ல ஒரு கேப்டன்ஷிப்க்கான அழகே கிடையாது. அதனால் தோல்வி பயத்தில் கண்டதை உளறிட்டு இருக்காரு. அதை பற்றிலாம் பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. எங்களுக்கு நிறைய பணிகளும் இருக்குது. வந்தவாசி பாய் இருந்திருக்காங்கல்ல, வந்தவாசி பாய் லுங்கி இதெல்லாம் தரம் உயர்த்தருக்கு அந்த விற்பனை இந்த மாதிரி வெளியே போகிறதுக்கு என்ன அந்த தொழிலாளர்கள் ஏதாவது உங்களை சந்திச்சாங்களா? தமிழ்நாட்டில் வந்து வந்தவாசி கோரப்பாய்ன்றது மிக பிரசித்தி பெற்ற ஒன்று. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அடிப்படை கூலி தொழிலாளி மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அந்த கோரப்பாய் தொழிலை வந்து செய்யிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கோரப்பாய்க்குன்னு ஒரு பூங்கா ஒன்று அமைக்கிறதுக்காக ஒரு திட்டம் இருக்குது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் வரும்போதும் சரி, நேற்றைய தினம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வரும்போதும் சரி, அந்த கோரைப்பாய்க்குன்னு தனி கவனம் செலுத்தி கோரைப்பாய் நெசவாளர்களை தொழிலை மேம்படுத்துவதற்கான ஒரு தொழில் பூங்கா அமைப்பதற்கான அனைத்து திட்டங்களும் வழிவகுத்து கண்டிப்பாக வர இருக்கின்ற காலத்தில் அவர்களுக்கு தொழிலை பெருக்குவதற்கு எந்த வகையில் உதவிட வேண்டுமோ அந்த வகையில் உதவிட மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிப்பாக முன்னெடுப்பார். தொழிற்சாலைகள் பெருசாக இல்லைங்கிறாங்க. தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் வந்தவாசியிலேருந்து இங்கே செய்யார் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தொலை உள்ள மாங்கால் கூட்டுகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து மேல்மாவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்தவாசியிலேருந்து மேல்மருவத்தூர் நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 250 ஏக்கர் அரசு நிலம் இருக்குது. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சிப்காட் உருவாக்குவதற்கான திட்டங்களும் தீட்டி வருகிறார் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். வருகின்ற காலத்தில் அந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. திமுகவை கடுமையாக தாக்கி பேசுகிறாரு விஜய்.
விஜய் வருகையால் பாதிப்பு ஏற்படுமா? அதாவது சார், நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து திமுகவை சேர்ந்தவர்கள். நான் வந்து பிறக்கும் போதே வந்து திமுகவோட மூத்த தம்பதிகளுக்கு ஒரு மூத்த மகனாக தான் பிறந்தேன். நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 வயசாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கத்தை பற்றி எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியவர்கள் இன்று வரை காணாமல் போயிருக்கிறார்கள். அது எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மையாராக இருக்கட்டும், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், இன்றைக்கி போயிட்டாங்க. பட் பேசக்கூடாது. பட் அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பேசினவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல. ஆனால் நேற்று தினம் ஹீரோவாக இருந்து நான் வந்து என்னுடைய உச்சத்தை விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கண்டமணிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுகிறாரு. அவர் கலைத்துறையில் இருந்து 35 வருஷம் ஆகுது. நான் கலைத்துறையில் ஒரு 16 வருஷமாக இருக்கேன். சிவகார்த்திகேயனை வந்து ஹீரோவாக வந்து நான் தான் மனங்குத்தி பறவை மூலயமா முதல்ல ஹீரோவாக வந்து நான் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதாவது விஜயை வந்து படம் எடுத்தவர்கள் ஆர்பி சௌத்ரி சாராக இருக்கட்டும், லலிதா இருக்கட்டும், நெருங்கிய நண்பர்கள் 2 பேருமே வந்து ஆர்பி சௌத்ரி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக எல்லா படத்துக்கும் அவர் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து சௌத்ரி சார் வந்து கிட்டத்தட்ட பூவே உனக்காக இருக்கட்டும், உங்களுக்கு லைக் லவ் டுடேவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து துல்லாத படம் துல்லமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் சௌத்ரி சார். ஸோ அவருடைய குணங்களை பற்றி என்கிட்ட நிறைய பகிர்ந்துருக்காரு. லலித் அது வந்து எந்த படமாக இருக்கட்டும், லைக் லியோவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து 2 படம் பெரிய படம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்களாம் எனக்கு நல்லா தெரிஞ்சோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக அவர் வந்து கலைத்துறையில் இருந்து இது வரைக்கும் வந்து எந்த வித உதவியும் யாருக்கும் செய்யாத ஒரு மனப்பான்மை தான் இருக்குது. கொரோனா காலத்தில் வந்து எந்த வித உதவியும் செய்யலை. இப்போ வந்து புயல் வரும்போது, வெள்ளம் வரும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. ஆனால் அவரோட கேரியர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உச்சத்துலேருந்து நான் தான் சொல்கிறாரு. ஒரு துளி கூட அவர் வந்து யாருக்கும் உதவி செய்யலை. ஆனால் விஜயகாந்த் சார் பார்த்திங்கன்னா டெய்லி தினசரி ஏழை எளிய மக்களுக்கு உணவு வந்து அளிச்சிருக்காரு, நம்மலாம் பேசியிருக்கோம். ஸோ அந்த வித உதவிட மனப்பான்மை இல்லாத ஒரு நடிகர் தன் குடும்பம் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். ஒரு சைடு வந்து அவங்க மனைவி வந்து விவாகரத்தை கேட்டு அப்பீல் போயிருக்காங்க. ஒரு சைடு வந்து பேப்பரில் வர நியூஸு, மீடியாக்களில் வர நியூஸ் வந்து மகன் வந்து தனியாக வீடு எடுத்திருக்காரு, மகள் வந்து தனியாக வந்து பேயிங் கெஸ்ட்டில் இருக்காங்க, அப்பா அம்மா வந்து 80வது திருமணத்துக்கும் போயிட்டு திருக்குடையில் தனியாக வந்து தனிப்பட்ட விவகாரமாக இருக்கட்டும். இருந்தாலும் சார் இது குடும்பம். இப்போ அரசியலில் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மக்கள் வந்து பார்க்க தான் செய்வாங்க. அது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நீ வந்து தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு நீ பார்த்துக்கிறியோ அந்தளவுக்கு நீ வந்து நாட்டை பார்க்க முடியும். நீ குடும்பத்தையே ஒழுங்காக பார்த்துக்கல, நீ நாட்டை எப்படி நீ வந்து ஒழுங்காக பார்க்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்து இருக்கும். அது நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி கேள்வி இருக்குது. இளைஞர்கள் வந்து தவறான வழிக்கு போயிடக்கூடாது சார். இன்றைக்கி மிகப்பெரிய விஷயமே இளைஞர்கள் வந்து அவருக்கு மீடியா, பவர்ஃபுல் மீடியா சினிமா, இன்றைக்கி இருக்கிற எல்லா மீடியாவோட பவர்ஃபுல் மீடியா சினிமா. அந்த சினிமாவை வந்து பயன்படுத்தி மக்களை, இளைஞர்களை வந்து தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு தான் என்னுடைய இது பதில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க எந்த உதவியும் செய்யலைன்னு. ஆனால் இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த அந்த முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள்லாம் உதவி செய்கிறாரு. அது எப்போ சார்? அது தமிழக வெற்றி கழகம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணி செஞ்சார். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பணி செஞ்சுருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. எப்போ வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தாரோ அப்போ தான் 10th இந்த டாப்பர்ஸ்க்கு, +2 டாப்பர்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு அவர் வந்து இன்சென்டிவ் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி அது வந்து கொடுக்கவே அது வந்து ஒரு சுயநலம்ங்கிறீங்க. கண்டிப்பாக சுயநலம் தான். அது எல்லாமே ஒரு மீடியா, ஒரு செய்திகள் தான். வெளியில் வந்து ஒரு கண்டென்ட் வந்து வேணும் இல்லை அவருக்கு. ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும். இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ எனக்கு கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வி மூலிமா வந்தவாசி தொகுதி மக்களுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்றது தெரியப்படுறதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இது. அதே தான் அவருக்கும். அவர் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் நம்ம அரசியல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அதுக்கு முன்னாடி அது செஞ்சுருந்தாருன்னா அது வந்து அதுக்கு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். எப்போ இயக்கத்தை ஆரம்பிச்சு சும்மா துறையிறதுனால கேட்குறேன். இப்போ ஜனநாயகம் போனால் வெளியில் வராததுக்கு காரணமும் திமுகன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று இப்போ இந்த ஆன்லைனில் இப்போ வெளியாகிடுச்சு இல்லை, அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதுதான் சார் அவருடைய எல்லாமே அறியாமை. இது வந்து சென்சார் போர்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. சென்சாரோட கண்ட்ரோல், அவங்களோட படம் பார்த்துட்டு ரிவேஸ்ட்ரி கமிட்டி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கரெக்டாக ரிவேஸ்ட்ரி கமிட்டி போயிட்டு ஈஸியாக அதை அப்ரோச் பண்ணுறது வந்து கையாலாகாதத்தனம் தான். அது ஏதோ கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு வந்து அதுக்கப்புறம் பண்ணி அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அது சென்சார் போர்டு முழுக்க சென்சார் போர்டு. அது தளபதியே வந்து குரல் கொடுத்துருக்காரு. அது ஒரு அழுத்தமான குரலாக இல்லைங்கிறாரு. இல்லை, நல்ல அழுத்தமான குரல் சார். இன்றைக்கி வந்து சிபிஐ ஒரு பக்கம் அவங்க கையாண்டுருக்காங்க,
உளவுத்துறை வந்து கையாண்டிருக்காங்க, மீது அமலாக்கத்துறை கையாண்டிருக்காங்க. இப்போ சென்சாரையும் கையில் எடுத்து இன்றைக்கி வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து மிகப்பெரிய வார்த்தைகள். அது அந்த வார்த்தைகளின் மதிப்பு வந்து மிகப்பெரிய அதிகம். அதை வந்து சரியான இதுக்கு மேலே எப்படி சரியான கொடுக்க முடியும்? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.